மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன கிளாஸ்ல பரதநாட்டியம் ஒவ்வொரு காலங்கள்லையும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த வகையில சங்ககாலம், சங்கமருவிய காலம், சோழர் காலம், சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்கர் காலம், ஆங்கிலேயர் காலம், மறுமலர்ச்சி காலம் என பரதநாட்டியத்தின் வளர்ச்சி படிகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நாங்க சங்ககாலம், சங்கமருவிய காலம் போன்ற காலங்கள் பத்தி பார்த்தோம். சங்ககாலம் என்பது ஒரு இயற்கை நெறி காலமாகவும், அந்த வகையில சங்ககாலத்துல இடம்பெற்ற ஆடல்கள் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாகவும், அக்காலத்துல காணப்பட்ட அகத்திணை புறத்திணை போன்ற பாகுபாட்டின் மூலமாக இலக்கியங்கள் அவற்றின் வகைகள் எங்களுக்கு தந்திருக்குது என்று சொல்லியும் பார்த்தோம். சங்கமருவிய காலம் ஒரு அறநெறி காலமாக காணப்பட்டாலும் நடனத்திற்குரிய அநேகமான வழிமுறைகளை வகுத்து எங்களுக்கு தொகுத்து தந்த இலக்கியமான சிலப்பதிகாரம் எனும் இலக்கியம் அந்த காலத்துல இடம்பெற்றதுனால அறநெறி காலமாக இருந்தாலும் எங்களோட கலைகள் வளர்றதுக்கு அந்த காலமும் ஒரு வித்திட்டு இருக்கு என்றதன் அடிப்படையில நாங்க சங்கமருவிய காலத்தின் பண்புகளை பற்றி நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சங்ககாலத்துல இடம்பெற்ற மாதவியால ஆடப்பட்ட 11 வகை ஆடல்கள் பற்றி பார்த்தோம். இனி வரிக்கோலம். வரிக்கோலம் எனும் நடனம் பெண்கள் எவ்வாறெல்லாம் தங்களின் காதலை வெளிப்படுத்துவர் என்பதை கூறும் நடன செயற்பாடுகளாகும். இதனை வரிக்கோலம் என்பர். வரி 8 வகைப்படும். அவையாவன கண்கூடுவரி, காண்வரி, உள்வரி, புறவரி, கிளர்வரி, தேர்ச்சி வரி, காட்சி வரி, எடுத்துக்கொள் வரி என்பனவாகும். அதாவது வரிக்கோலம் என்பது பெண்கள் தன்னுடைய காதலை தலைவர்களுக்கு எவ்வாறு உணர வைப்பார்கள் என்பது பற்றிய விளக்கங்களை கொண்டதாக இவ்வாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக வேட்டுவ வரி. இது பாலை நிலத்தை சார்ந்தது. வேட்டுவ வரியை ஒரு நடன நிகழ்வாகவே சிலம்பு எடுத்து மொழிகின்றது. ஷாலினி என்பாள் தெய்வமுற்று அம்மக்களின் அவர்களின் குறைகளை சுட்டுவதாக அமைகின்றது. ஷாலினி தெய்வமுற்று பேசுதல் நடன நாடகத்தில் கட்டியக்காரன் செயல் போன்றது. ஷாலினியை எயினர்கள் பாலைநில மக்கள் வணங்கி அவளை கொற்றவையாக ஒப்பனை செய்வர். பின்னர் வழிபாட்டினை செய்வதற்கு களம் தயாரிக்கப்படும். எயினர் ஒன்று கூடி வள்ளி கூத்தினை நிகழ்த்துவர். அடுத்து கொற்றவையின் வெற்றியை புகழும் வென்றி கூத்து நடைபெறும். தொடர்ந்து கூத்தினை போர்த்துறைகளை சார்ந்த துறைகளாக வெட்சி, புறநடை, கொடை, அபிப்பலி, பலிக்கொடை எனும் முறைகளில் கூத்து நடைபெறும். அதாவது வேட்டுவ வரி என்றது ஷாலினி என்ற ஒரு பாத்திரம் தெய்வமுற்று ஆடப்படும் ஒரு நடனமாக இதுல சித்தரிச்சிருக்கிறாங்க. அதிகமா ஷாலினி எனும் பெண் நாங்களோட நாடகங்கள்ல செய்யப்படுற கட்டியக்காரனுடைய வேலையை செய்பவள் மாதிரி ஒரு பாத்திரமா சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாள். அந்த வகையில் அநேகமாக இந்நடனம் பாலை நிலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கொற்றவையின் வெற்றியையும் புகழையும் எடுத்து கூறும் வென்றி கூத்து எனும் கூத்து அக்காலத்துல இடம்பெற்றிருக்கு பாலை நிலங்களில. இது போர்த்துறை சார்ந்த வெட்சி, புறநடை, கொடை, அவிப்பலி, பலிக்கொடை எனும் முறைகளில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஆட்சியர் குரவை. முல்லை நில மக்களின் குரவை ஆட்சியர் குரவையாகும். முல்லை நில மக்கள் தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களிலிருந்து தங்கள் தெய்வமான திருமால் தங்களை காக்க வேண்டி ஆடப்படும் கூத்து ஆட்சியர் குரவையாகும். கூத்தில் ஒன்றன் பகுதி உள்வரை வாழ்த்து, முன்னிலை பரவல், படற்கை பரவல் எனும் பகுதிகளை அமைத்து திருமாலின் புகழினை எடுத்து மொழிந்து அவனது அருள் வேண்டி நிற்பதாய் ஆடல் அமைகின்றது. அதாவது ஆட்சியர் குரவை என்பது முல்லை நிலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆடல் வடிவமா காணப்படுது. இதுல பகுதி உள்வரி வாழ்த்து,
முன்னிலை பரவல், படர்க்கை பரவல் எனும் பகுதிகளை கொண்டு வந்து இந்த குரவை என்ற நடனம் அமைந்திருந்திருக்கின்றது. திருமாலினுடைய புகழையும் அவரது செயற்பாடுகளையும் பெருமைகளையும் எடுத்து எங்களுக்கு சொல்ல வல்ல ஒரு நடனமாக இந்நடனம் ஆடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக குன்றக்குரவை. குறிஞ்சி நில மக்கள் தங்கள் நிலத்தில் நடைபெற்ற உயரிய செயல் ஒன்றிற்கு முருகனை வாழ்த்தியும் புகழ்ந்தும் ஆடுதல் குன்றக்குரவையாகவும், அதாவது குறிஞ்சி நிலம் என்பது வந்து மலையும் மலை சார்ந்த இடங்களுமா காணப்படுது. அந்த வகையில முருகனுக்காக செய்யப்பட்ட ஒரு நடனமாக இந்த குன்றக்குரவை காணப்படுகின்றது. அதாவது தங்கள் மக்கள் வந்து அந்த நிலத்துல நடைபெற்ற ஒரு உயரிய செயலுக்காகவும் அதை வந்து முருகனுடைய செயல் என்று நினைத்து அவருடைய புகழையும் அவரை வாழ்த்தியும் செய்யப்படுகின்ற ஒரு நடனமாக இது காணப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சாக்கையர் கூத்து. மேலும் சாக்கையர் கூத்து நிகழ்த்தப்பட்டதை திருநிலை சேவடி சிலம்புவாய் இமயவன் ஆடிய கொட்டிச்சேதம் பாத்தரு நால்வகை மறையோர் பறையூரி கூத்தச் சாக்கையன் ஆடலின் எனும் வரிகளில் விளக்கியுள்ளது. இக்கூத்தில் சாக்கையன் எனும் கூத்து நிகழ்த்துபவன் தன்னுடைய ஒரு பெண்ணை சேர்ந்து கொண்டு சிவபெருமான் ஆடிய கொட்டிச்சேதம் எனும் கூத்தினை நிகழ்த்தினான் என்று இவ்வடிகளில் சிலப்பதிகாரம் எடுத்து காட்டியுள்ளது. அதாவது சாக்கையர் கூத்தோட சேர்த்து தன்னுடன் ஒரு பெண்ணை இணைத்து ஆடிக்கொள்வது சிவபெருமான் ஆடிய கொட்டிச்சேதம் எனும் ஆடலையும் அந்த கூத்தோடு சாக்கையர் கூத்தோடு சேர்த்து ஆடப்பட்டது என்று சொல்றாங்க. மேலும் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அரும்பத உரையாசிரியர் பாணி என்பது தாளங்கள் என்று கூறி தாளங்களாவன சச்சபுட முதலான பஞ்ச தாளமும் அரை மாத்திரையுடைய பார்வதி லோஷனம் ஈராக சொல்லப்பட்ட 41 தாளமும் ஆறன் மட்டம் எட்டன் மட்டம் என்பனவும் தாள ஒரியியல் தனிநிலை ஒரியியல் என்பனவும் ஒன்றன் பாணி முதலாக எண்கூத்து பாணி இறுதியாக கிடந்த 11 பாணி விகற்பங்களும் முதல் நடை வாரம் ஆகியன என தாள வழக்கத்தை தந்துள்ளனர். அதாவது நடனத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதிகளில் ஒன்றாக காணப்படுவது வந்து தாளம். அது வந்து சிலப்பதிகாரம் நூல்கள்ல எப்படி கூறப்பட்டிருக்கு என்பது பற்றியும் சங்கமருவிய காலத்துல அந்த தாளங்கள் எப்படிப்பட்ட வகைகளாகவும் எந்தெந்த கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தது என்பது பற்றியும் இதுல கூறுறாங்க. மணிமேகலை கூத்தின் இலக்கணத்தை அறிந்த கணிகையர் கூத்துடன் தொடர்புடைய ஓவியத்தையும் கற்று தேர்ந்தனர் என்றும் கூத்தின் இலக்கணத்தை கூறும் பரதம் எனும் நூல் இருந்தது என்றும் விளக்கியுள்ளனர். அதாவது பரதநாட்டியம் மட்டுமல்லாமல் ஏனைய கலைகளும் இங்க சிறப்புற்று காணப்பட்டிருக்கு. அந்த வகையில ஓவியங்களும் சிறப்பாக காணப்பட்டிருக்கின்றும் மேலும் கூத்தினுடைய இலக்கணத்தை கூறும் ஒரு நூல் ஆக பரதம் எனும் நூல் இருந்தது என்றும் கூறப்படுகின்றது. ஒருவேளை இந்த பரதம் எனும் நூலில் இருந்து வரப்பெற்றதுதான் எங்களுடைய பரதநாட்டியம் எனும் பெயராக கூட இருக்கலாம். நூல்கள் கைவரப்படவில்லை. கதை தழுவாது பாட்டுக்களின் பொருள் தோன்ற கைகாட்டி அபிநயம் செய்யும் முறையும் கை தழுவி வரும் கூத்தும் இருந்தது என்றும் பின்வரும் மணிமேகலை பாடல் கூறுகின்றது. ஆடல் கூத்தினோடு அபிநயம் தெரிவோர் நாடக காப்பியம் நன்னூல் துணிப்போர் நடனமாடுவதற்கென்றே தனித்த அரங்கங்கள் இருந்தன என்பதை மணிமேகலை, சீவக சிந்தாமணி போன்ற நூல்களில் காணலாம். சிந்தாமணி எழுதப்பட்ட காலத்தில் நடனம் செய்வதற்கென்றே பள்ளிகள் இருந்தன என்பதை காமர்வல்லி மாதரார் கூத்தராத பள்ளியும் எனும் வரிகளில் சுட்டி நிற்கின்றன. அதாவது அந்த காலத்துல வந்து நடனம் செய்வதற்கென்றே தனியான பள்ளிகள் காணப்பட்டிருக்கிறது தான் இந்த பாடல் வரி வந்து விளக்குது. ஊர் மக்கள் வந்து காணுவதற்கென அரங்குகள் இருந்துள்ளன, அதனை ஆடம்பலம் என்று கூறியதற்கு பின்வரும் சிவக சிந்தாமணி பாடல் சான்றாதாரமாக அமைகின்றது. ஆடம்பலமும் அரங்கமும் சாலையும் சேடனை காணிய சென்று தொக்கதுவே எனும் பாடல் வந்து ஆடம்பலம் எனும் அரங்கு அக்காலத்தில் இருந்ததற்கு சான்று பகர்கின்றது.
நகரங்களில் ஆடல் மகளிர் பாடல் மகளிர் எனும் இரு திறத்து மக்களும் வாழ்கின்ற வீதிகள் இருந்திருக்கின்றன. இதே போல சோழர் காலங்களிலேயும் பல்லவர் காலங்களிலேயுமே காணப்பட்டிருக்கு. அந்த வகையில சங்க காலத்துல ஊரூராக சென்று அரசனை நாடி கூத்தரும் விரலியரும் தங்களுடைய கலைகளை வெளிப்படுத்தி இருந்தனர். ஆனா இந்த காலத்துல அந்தந்த ஊர்களிலேயே ஒவ்வொரு வீதிகளாக இருந்தார்கள் என்று கூறப்படுது. எனவே சங்கமருவிய காலத்தில் ஆடல் கலை ஒரு உன்னத நிலையில் இருந்தமையை அவதானிக்க முடிகின்றது. அதாவது சங்க காலத்தில் எப்படி இயற்கை நெறி காலத்தோட சேர்ந்து ஆடல் இடம்பெற்றதோ அதுபோல அறநெறி காலமாகிய சங்கங்கள் மருவப்பட்ட காலமாகிய சங்கமருவிய காலத்திலும் நடனங்களும் ஏனைய கலைகளும் வளர்ந்துதான் இருந்திருக்கின்றன. இருந்தாலும் சங்க காலத்தில் ஏற்பட்ட சில ஒழுக்க சீரழிவுகள் காரணமாக அதிகமான நூல்களும் இலக்கியங்களும் சங்கமருவிய காலத்துல அறத்தை நோக்கி ஏற்பட்டதால தான் நாங்க அதை அறநெறி காலம் என்று சொல்றோம். இந்த காலத்திலே பரதநாட்டியத்தையும் ஏனைய கலை நிகழ்ச்சிகளையும் வெறுக்கின்ற ஒரு காலமாகவும் இக்காலம் காணப்பட்டாலும் அதற்குரிய அநேகமான இலக்கணங்களையும் அது தொடர்பான நிறைய விடயங்களையும் விளக்கங்களையும் தரக்கூடிய காலமாகவும் இக்காலம் காணப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பல்லவர் காலம். தமிழக வரலாற்றிலே பல்லவர் காலம் ஒரு முக்கிய காலமாகும். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டளவிலே காஞ்சியில் ஆதிக்கம் பெற்றுவிட்டாலும் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு இறுதி கால பகுதியில் ஆதிக்கம் ஏற்படுத்திய சிம்ம விஷ்ணுவின் காலத்துடனேயே இவர்களின் மிகச் சிறப்பான காலம் தொடங்கிற்று. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு காணப்பட்ட சிம்ம விஷ்ணு எனும் அரசனுடைய காலத்தில் இருந்துதான் பல்லவர் காலம் ஒரு எழுச்சி கூடிய காலமாக காணப்பட்டிருக்கின்றது. பல்லவர் காலத்தினை ஒரு பக்தி நெறி காலம் என்று சொல்வோம். சங்க காலம் இயற்கை நெறி காலமாகவும் சங்கமருவிய காலம் அறநெறி காலமாகவும் அறநெறிகளின் வளர்ச்சி உற்றபடியினால் பல்லவர் காலம் ஒரு பக்தி நெறி காலமாகவும் காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில அநேகமான பக்தி இலக்கணங்களும் இலக்கியங்களும் தேவாரங்கள் திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தங்கள் போன்ற இலக்கியங்களும் தோற்றம் பெற்ற காலமாக இந்த பல்லவர் காலம் காணப்படுகின்றது. பல்லவ மன்னர்கள் தொடக்க காலத்தில் சமண சமயத்தை ஆதரித்தவர்கள் என்றாலும் மகேந்திரன் எனும் மன்னன் காலம் முதல் சைவம் வைணவம் இரு சமயங்களும் மீட்டுருவாக்கம் பெற்றன. அதாவது சமண சமயத்தை ஆரம்ப காலத்துல தழுவி இருந்த பல்லவர்கள் பிற்காலத்துல சைவத்தினுடையதும் வைணவத்தினுடையதும் அதனுடையதும் முக்கியத்துவங்களை அறிந்து அச்சமயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட காலமாக இக்காலம் காணப்படுகின்றது. சைவ வைணவ அடியார்கள் ஊரூராக சென்றதால் ஒவ்வொரு ஊரிலும் சிவன் பெருமாள் கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன. ஆட்சியில் உள்ள மன்னர்களும் சைவ வைணவ சமயங்களுக்கு ஆதரவை நல்கியதால் பல புதிய கோவில்கள் கட்டப்பட்டன. கோயில்களில் முறையான வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் தமிழ் இசையும் நடனமும் கோயிலை சென்றடைந்தன. அதாவது சைவ வைணவ அடியார்கள் ஊரூராக சென்று சிவனினுடையதும் பெருமாளுடையதும் புகழை பாடினர். சங்க காலத்துல நாங்க பார்த்தோம், கலைஞர்கள் ஊரூராக சென்று அரசனுடைய புகழையும் தங்களுக்கான பொருட்களை ஈட்டிக் கொள்வதற்காக பல பாடல்களையும் பாடினார்கள் என்று. அந்த வகையில அதனுடைய ஒரு வளர்ச்சி படியாக பல்லவர் காலத்துல சைவர்களும் வைணவர்களும் ஊரூராக சென்று எம்பெருமான் நடேசனுடைய அதாவது சிவனுடைய புகழையும் திருமாலினுடைய புகழையும் பாடியதாகவும் ஏனைய கலைகள் வளர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த வகையில இவங்கள் ஊரூரா செல்லும் போது அந்த சமயங்களினுடைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு பல ஆலயங்களும் பல சைவ மடங்களும் பல வகையாக தோற்றம் பெற்று காணப்பட்டிருக்கின்றன. ஆட்சியில் உள்ள மன்னர்களும் சைவ வைணவ சமயங்களுக்கு ஆதரவை நல்கியதால் பல புதிய கோவில்கள் கட்டப்பட்டன. இக்காலத்துல ஆட்சியில வந்த மன்னர்கள் அதாவது சிம்ம விஷ்ணுவுக்கு பிற்பட்ட காலத்து மன்னர்கள் சைவம் வைணவம் ஆகிய இரு மதங்களையும் ஆதரித்ததால
அநேகமான சைவ கோவில்களும் வைணவ கோவில்களும் எழுப்பப்பட்ட காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. கோவில்களில் முறையான வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் தமிழ் இசையும் நடனமும் கோயிலை சென்றடைந்தன. அதாவது எங்களுடைய பாரத தேசம் தமிழுக்கான ஒரு தாய்நாடாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான பக்தி நெறி காலம் தொடர்ந்து போகையில் அதனூடே தமிழும், தமிழினூடே இசையும், இசையினூடே நடனமும் வளரப்பெற்ற ஒரு காலப்பகுதியாக இந்த பல்லவர் காலம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் அனைத்தும் கோயில்களில் வழிபாட்டு பாடல்களாக மாற்றம் பெற்றன. அதே வேளையில் நடனமும் கோயிலில் வழிபாட்டில் ஓர் அங்கமாக மாற்றம் பெற்றது. இம்மாற்றமும் நிகழுகின்ற வேளையில் நடனம் தனது புற வடிவிலும் அக வடிவிலும் சிறு சிறு மாற்றங்களை ஏற்கொண்டு முழுக்க முழுக்க கோவில் சார்ந்த கலையாகவே தன்னை இனங்காட்டி கொள்ள முயன்றது. அம்முயற்சியில் வெற்றியும் கண்டது. அதாவது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சிவனுடையதும் திருமாலுடையதுமான கோவில்களில் வழிபாட்டு பாடல்களை பாடி அதனுடைய தமிழ் வளர்ச்சியினை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இசையும் அதனுடன் சேர்ந்த நடனமும் ஒரு கோவில் கலையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அதாவது நடனமும் கோயிலின் வழிபாட்டில் ஒரு அங்கமாக மாற்றம் பெற்றது என்பது இதற்கு சான்று. அதாவது பூஜையிலும் தியானத்திலும் இறைவனுடைய வழிபாட்டிலும் இசையோடு சேர்ந்து நடனமும் தனது அங்கத்தை பதித்து கொண்டது. இதன் மூலமாக நடனமானது தன்னுடைய அக வடிவிலும் புற வடிவிலும் பல மாற்றங்களை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்ட ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைகின்றது. இறைவன் இசை வடிவானவன், நடன வடிவானவன் எனும் கருத்துக்களை பொறுத்தமட்டில் முக்கியமாக சிவபிரான் நடராஜ வடிவமும் திருமாலின் கண்ணன் வடிவமும் நன்கு குறிப்பிடத்தக்கவை. இறைவனையே நாங்கள் இசையாகவும் நடனமாகவும் காட்டுகின்றோம். அந்த வகையில திருமாலினுடைய வடிவமும் எம்பெருமான் நடேசனினுடைய நடேச கால் தூக்கி ஆடிய வடிவமும் எங்களுக்கு ஒரு முக்கிய வடிவமாக பரதநாட்டியத்திலேயும் அநேகமாக கற்கின்றோம். அந்த வகையில பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி ஆடி பாடி அண்ணாமலை தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே என திருநாவுக்கரசரும், ஆடலான் பாடலான் ஆடல் பாடல் பேணி நீர் பாடல் ஆடல் மிக்கார் என சம்பந்தரும், பன்னாளும் பாடியாடி கூடிய இளையஞ்சதி பழையாமை கொடியிடை உமைகாண ஆடிய அழகா என சுந்தரரும், ஆடுகின்றில்லை கூத்துடையான் களற்கண்பிலை என் புரு பாடுகின்றில்லை என மாணிக்க வாசகரும், பாடோமே எந்தை பெருமானை பாடி நின்றாடோமே ஆயிரம் பேரானே என பெரியாழ்வாரும், ஆடி ஆடி அகம் குலைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என நம்மாழ்வாரும் கூறியிருப்பதை மனன்கொள்ள பாலன. அதாவது ஆடலும் பாடலும் இறைவனுடைய வடிவமாக நாங்கள் போற்றுகின்றோம். அந்த வகையில இப்பாடல் வரிகள், அதாவது தேவாரங்களில் பாடப்படுகின்ற இப்பாடல் வரிகளும் 4000 திவ்ய பிரபந்தங்களில் காணப்படுகின்ற இப்பாடல் வரிகளும் எம்பெருமான் நடேசனுடையதும் திருமாலுடையதுமான ஆடலுக்கும் பாடலுக்கும் அவர்களே துணை எனும் கருத்தை எங்களுக்கு தெரிவிப்பதாக அமைகின்றன. இறைவனுடைய நடன வடிவங்களில் நடராஜ வடிவம் மிகச் சிறந்ததென சமய தத்துவ அறிஞர்களும் கலை விமர்சகர்களும் கருதுவர். இவ்வடிவத்தின் தோற்றம் மிக பழமை வாய்ந்ததாயினும் இது பற்றிய மிக முக்கியமான குறிப்புகள் இக்காலத்திலேதான் தமிழில் வந்துள்ளன. இக்காலத்திய திருமந்திரத்திலே இறைவன் ஆடற்கரசனாகவும் கூத்த பிரானாகவும் அண்டமெங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தனாகவும் வர்ணிக்கப்படுகின்றான். அதாவது நடேசர் உருவம் என்பது அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் தத்துவம் நிறைந்த ஒரு உருவமாக காணப்படுகின்றது. எனினும் அதனுடைய தோற்றம் தற்காலத்தியதன்றி மிகவும் பழமை வாய்ந்த ஒன்றாகவும் அவரனுடைய உடல் நிலைகளிலும்
முத்திரை நிலைகளிலும் அங்க நிலைகளிலும் ஆயிரம் ஆயிரம் எண்ணிலடங்காத விஞ்ஞான ரீதியானதும் அறிவியல் ரீதியானதுமான தத்துவங்களை கொண்டிருப்பதாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இக்காலத்தில் தான் தமிழில் வந்துள்ளன. இக்காலத்திய திருமந்திரத்திலே இறைவன் ஆடற்கரசனாகவும் கூத்தபிரானாகவும் அண்டமெங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தனாகவும் வர்ணிக்கப்படுகின்றான். அதாவது தேவாரங்கள்ல திருமந்திரங்கள் ஆடற்கரசனாகிய கூத்தபிரானினுடைய அசைவுகள் பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற அண்டத்தில் நிகழ்கின்ற மாற்றங்கள் பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றன. மேலும் சிவபெருமான் ஆடிய சிறப்பான நடனங்களிலே சொக்கம், பாண்டரங்கம் ஆகியன பற்றி திருஞான சம்பந்தர் சொக்கமதாடியும் பாடியும் என்றும் பாண்டரங்க வேடம் பயின்றான் எனவும் குறிப்பிடுகின்றார். சிவபிரானின் திருநடனம் பற்றிய குறிப்புகள் சிலவற்றில் அக்கால நடனம் சாஸ்திர ரீதியிலான கிளாசிக்கல் ரீதியிலான ஒரு நடனம் என்பது தெளிவாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் ஆடல் நெறி நின்றான் என்றும் நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமான் என்றும் நடனம் பயில்கின்ற நம்பன் என்றும் பாடல் ஆடல் பயிலும் பரமரே என்றும் சம்பந்தர் கூறியிருக்கின்றார். கூடிய இயலையம் சதிப்பிழையாமை கொடியிடை உமையவள் காண என சுந்தரரும் நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என மாணிக்க வாசகரும் கூறியிருக்கின்றார். அதாவது சிவபுராணத்தில் வருகின்ற இந்த பாடல் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, இறைவனே நடனத்தின் தலைவனாக போற்றப்படுகின்றது. இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்றது சிவபிரானின் திருநடனத்தில் உள்ள அழகியல் அம்சங்கள், ஆடல் நுட்பத்திறன், நடனத்தில் அவருக்கிருந்த மிகுந்த விருப்பம் முதலியன அன்னலார் ஆடுகின்ற அலங்காரமே, கணம் ஏத்த ஆடிய அழகனே, ஆடலில் லயமுடையார், சீரோடும் பாடலாடல் இளையன் சிதையாத கொள்கை, ஒத்தரமித்து நட்டமிட்ட ஒருவர் மண்ணுமா நடனமாடியுகப்பன், ஆடலையுகந்த எம்மடிகள் பாடலோடாடல் மேவும் அழகினீர், நடம் சதி வழி வருவதோர் உயிர் உடையோர் என சம்பந்தரும், குடமுழுவச் சதிவழியே அனல் கையேந்தி கூத்தாட வல்ல குலகனாகி என நாவுக்கரசரும், குடியலம்பம் சதிப்பிழையாமை என சுந்தரரும், தென்பாலு காந்தாடும் தில்லை சிற்றம்பலவாணன் என மாணிக்க வாசகரும் கூறியதில் நன்கு புலப்படுகின்றன. லயம், சதி, சதிர் முதலிய பதங்கள் அக்காலத்தில் நடனம் சாஸ்திரிய ரீதியானது என்பதை மேலும் வலியுறுத்துகின்றன. அதாவது நடனம் ஏனோ தானோ என்று ஆடப்படும் ஒரு விடயம் அல்ல. அது லயத்திற்குள்ளும் கட்டுக்கோப்பான தாளங்களுக்குள்ளும் ஆடப்பட்டு அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை பேணப்படுகின்றது என்பதற்கு அக்காலத்தில் காணப்பட்ட சொற்பிரயோகங்களான லயம், சதி, சதிர் போன்ற சொற்பிரயோகங்கள் எங்களுக்கு சான்று பகர்கின்றன. அந்த வகையிலேயே சதிர் எனும் பெயர் பரதநாட்டியத்திற்கு இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாதாரமாகவும் இது அமைகின்றது. இக்காலத்திய இசை நடனத்தில் இடம்பெற்ற இசைக்கருவிகள் பற்றி தக்கை, தன்னுமை, தாளம், வீணை, தனிரிச் சங்கினை, சல்லரி, கொக்கரை, குடமுழவோடிசை, கூடப்பாடி நின்றாடுவோர் என்றும், முழவம், முந்தை, குழல், யாழொலி, சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லாதோர் ஏறார் புரி காஞ்சி என்றும், தண்டு, உடுக்கை, தாளம், தக்கை சார நடனம் பயில்பவர் உறையும் புகார் என திருஞான சம்பந்தர் கூறியிருப்பதை நோக்கலாம். அதாவது இந்த பாடல் வரிகள் பல்லவர் காலத்துல எவ்வாறான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில தக்கை, தன்னுமை, தாளம், வீணை, சங்கு, சல்லரி, கொக்கரை போன்றனவும், குழல், யாழ் போன்றனவும், தண்டு, உடுக்கை, தாளம் போன்றனவும் பயன்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே நடனத்திற்கான அரங்கம் பற்றிய குறிப்புகள் சங்க நூல்களிலும் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் வந்துள்ளன. தேவாரங்களிலும் அரங்கு பற்றிய குறிப்புகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சங்ககாலத்தில் தொடங்க
பல்லவர் கால வளர்ச்சி வரை பார்க்க போனால் எல்லா காலங்களிலுமே நடனத்திற்கென்று ஒரு அரங்கு காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பல்லவர் காலத்தில் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்து என நாவுக்கரசரும், காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேம் தேம் என்று அரங்கேறி சேயிலையா நடமாடும் திருவையாறே என்றும், பஞ்சியொடு மெல்லடி பனைத்த கொங்கை நுண்ணிடை அஞ்சலார் அரங்கெடுக்கும் அந்தனாறு என்றும், ஆடுவர் காடரங்காக என சம்பந்தரும், மன்னார் முழவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடும் மணியரங்கம் என சுந்தரரும், இறைவி பாட இறைவன் ஆடுதல் பற்றி அம்மை பாட ஆடுவாரே எனவும், கீதம் உமைபாட வேத முதல்வன் நின்றாடுமே என சம்பந்தரும் கூறியுள்ளது சிறப்பாக காணப்படுகின்றது தேவாரங்களில். இக்காலத்தில் நடன மாதர்கள் இசை நடன கலைகளிலே மிக்க தேர்ச்சியும் ஈடுபாடும் கொண்டிருந்தனர். இவர்கள் மிக்க அழகுடையவர்களாகவும் தம்மை நன்கு அலங்கரித்தவர்களாகவும் விளங்குகின்றனர். இக்கலைகளிலே மிக்க தேர்ச்சி பெற்ற நடன மாதர், அதாவது தேவரடியார்கள் என்ற பெயரில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதாவது பல்லவர் காலத்தில் நடனமாடிய பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்பவர்களாகவும் அலங்கரித்துக் கொள்பவர்களாகவும் காணப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் தேவரடியார்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இவ்வடியார்கள் அடிகள்மார், மாணிக்கத்தார், கணிகையார் என இக்காலத்தில் அழைக்கப்பட்டனர். இக்கால நடன மாதர்களில் பல திறப்பட்டவர்கள் இருந்தனர். இவர்களில் ஒரு சாரார் திருமணம் செய்யாது வாழ்ந்தனர். நித்திய சுமங்கலிகளாக கோவில்களில் உள்ள இறைவனை திருமணம் செய்தவர்கள் என்ற வகையில் என்றும் சுமங்கலிகளாக கோவில்களில் இசை நடன பணி செய்து வந்தனர். அதாவது இக்காலத்தில் காணப்பட்ட கணிகையர், மாணிக்கத்தார், அடிகள்மார் என்பவர்கள் கலையை கோவில்களில் இருந்தே வளர்த்திருக்கின்றனர். மேலும் ஒரு சாரார் இறைவனை திருமணம் செய்து கொண்டு உலகியல் வாழ்வில ஈடுபடாமல் நித்திய சுமங்கலிகளாக என்றும் இறைவனுடைய சொந்தத்திற்கு உரியவர்களாக வாழ்ந்திருக்கின்றனர் என்பது சிறப்பு. கோவில்களிலே நடன பணி செய்து வந்த இந்நடன மாதர்களையே தேவாரங்கள் தேனோர் மொழியார் என்றும், பண்ணின் நேர்மொழி மங்கை பலர் என்றும், சேயிழையார் என்றும், நன்னடன மாதர் என்றும், மடவார் என்றும், மையார் தடல் கன்னியர் என்றும் பலவாறு சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன. அதாவது இவ்வாறான பெயர்கள் எங்க இருந்திருக்கு என்று சொல்லியும் எவ்வாறு இருந்திருக்கு என்று சொல்லியும் உங்களுடைய ஒன்வேர்ட் ஆன்சர்களுக்கு வரலாம். அதாவது சேயிலையார், நன்னடன மாதர், மடவர், மையர் தடல் கண்ணியர் போன்ற பெயர்களால் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அக்கால சைவ சமய சமூக மரபுகளில் அவர்கள் நன்மதிப்பு பெற்றிருந்தனர் என்பது தெளிவாகின்றது. சிவபெருமானின் நடன வடிவங்களிலே சைவ நாயன்மாரும் சமகால சிற்பிகளும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். நாட்டிய சாஸ்திரம் கூறும் 108 கரணங்கள் பற்றிய குறிப்பு தேவாரத்திலும் உள்ளது. ஆடினை கரணம் என சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். இதனை நன்கு உறுதிப்படுத்தும் வகையில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலிலே தலசம்புடேஷ் போட, லலாட்ட திலக, லலித, குஞ்சித முதலிய கரணங்களை சிற்பங்களின் ஊடாக காணலாம். மேலும் இக்கோவில்களில் ஒரு அற்புதமான நடராஜ வடிவம் நாதாந்து நடன வடிவத்திலிருந்து சற்று வேறுபட்டதாக காணப்படுகின்றது. அதாவது கரணங்கள் தான் எங்களுடைய நடனத்தின் அடிப்படைகள்ல உண்டா காணப்படுது. அந்த வகையில இக்கரணங்கள் பற்றிய விடயங்கள் எங்களுடைய பல்லவர் கால குறிப்புகள்ல காணப்படுவதை நாங்க அவதானிக்க கூடியதா இருக்கு. இது அதற்கு முற்பட்ட காலங்கள்ல இக்கரணங்கள் பற்றிய தோற்றப்பாடுகள் அவ்வளவு விளக்கமாக எங்களுக்கு தரப்படவில்லை. பல்லவர் காலத்தில் இதனுடைய எங்களோட நாட்டிய சாஸ்திரம், அதாவது பரதநாட்டியத்தின் இலக்கணம் பற்றி கூறுகின்ற நாட்டிய சாஸ்திரத்துல இந்த 108 வகையான கரணங்கள் காணப்படுகின்றன.
அது தொடர்பான விடயங்களையும் எங்களோட திருமுறைகள் எங்களுக்கு அருளுகின்றன. அடுத்து மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களிலே சிவபெருமான் தண்டு முனிவருக்கு நடனத்திற்கான கால் அசைவுகளை கற்பிப்பதை சித்தரிக்கும் சிற்பமும், அவர் பரத முனிவருக்கு நாட்டியத்தினை கற்பிக்கும் காட்சியினை காட்டும் சிற்பமும் நன்கு குறிப்பிடப்பாலன. அதாவது எங்களோட பரதநாட்டியம் ஒவ்வொரு காலத்திலையும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து காணப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று பகரும் விடயங்களாக இந்த இலக்கியங்களும், மேலும் அக்காலத்துல காணப்பட்ட ஏனைய கலைகளான ஓவியங்கள், சிற்பங்கள் போன்றனவும் எங்களுக்கு துணை புரிகின்றன. அந்த வகையில சிற்பங்கள் மாமல்லபுரத்துல காணப்படுற பல்லவர் காலத்திற்குரிய மாமல்லபுரத்துல காணப்படுற சிற்பங்கள்ல ஒன்று இறைவன் தண்டு முனிவருக்கு பாத அசைவுகளை கற்பிப்பது போலவும் பரத முனிவருக்கு நாட்டியத்தினை கற்பிப்பது போலவும் இருந்த காட்சிகள் எங்களுடைய பரதநாட்டியத்தின் வரலாறுகளை நாங்க மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கும்போது அதனுடைய எங்களுக்கு விளங்கக்கூடியதாக உள்ளது. நாடகம் பற்றிய குறிப்புகளும் இக்காலத்திய பக்தி பாடல்களிலே காணப்படுகின்றன. நாடகம் நடனத்தையும் குறிக்குமாயினும் இதனை இங்கு ஒரு தனிப்பட்ட கலை வடிவமாகவே கொள்ளலாம். அதாவது ஒரு காலகட்டத்துல நாடகத்தை தான் நடனம் என்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இதற்குரிய தனித்துவமான ஒரு பண்பினை காணக்கூடிய வகையில பல்லவர் காலத்து இலக்கியங்கள் எங்களுக்கு காட்டுகின்றன. அதாவது நாடகமாக ஆடி மடவார்கள் பாடும் நரையூர் என்றும், நாடகமாடுனர் நல்லாற்றுடைய நம் பெருமான் என்றும், நடனத்தை நாடகம் என்று குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்குது. அந்த வகையில இறைவன் ஆடியதை நாடகமாகவும் சொல்றாங்க. இக்காலத்துல இருந்து நாடகம் என்னும் சொற்பதமும் எங்களுக்கு பல்லவர் காலத்தில இருந்து காணப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைக்கின்றன. நாடகத்தால் உன்னடியால் போல் நடித்து என மாணிக்க வாசகரும் கூறியிருப்பன கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் நாட்டுப்புற கூத்துக்களும் இசையும் தொடர்ந்து நிலவி வந்தன. இவற்றின் சாயலை இக்கால சைவ வைணவ பக்தி பாடல்களில் காணக்கூடியதாக அமைகின்றது. இக்கால கலைகள் நன்கு வளர்ந்திருப்பதற்கு அரசர்களின் ஆதரவும் குறிப்பிடப்பாலன. அரசர்களில் பலர் கலை விற்பனர்களாகவும் விளங்கி இருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்த, சங்கீர்ண ஜாதி முதலிய விருது பெயர்களை எடுத்திருக்கிறான். அதாவது அக்காலத்துல ஒவ்வொரு காலங்கள்லையும் அரசர்கள் கலைகளை போற்றி இருக்கிறாங்க. இருந்தாலும் பல்லவர் காலத்துல அரசர்கள் ஒரு கலைஞராகவே வாழ்ந்திருக்கிறாங்க. பல்லவர் காலம் இனி அதை தொடர்ந்து வரும் காலங்கள்லையும் அரசர்கள் கலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவங்களை பெற்றிருப்பதையும், அவர்கள் ஒவ்வொரு கலைஞர்களாக வாழ பெற்றதனால ஏனைய கலைஞர்களின் மனநிலையையும் அறிந்து கலைகளை வளர்க்க பாடுபட்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். அந்த வகையில முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்த, சங்கீர்ண ஜாதி முதலிய விருது பெயர்களை பெற்றிருப்பது தெரிய வருகின்றது. சங்கீர்ண என்ற தாள வகையினை புதிதாக கண்டுபிடித்தமையால் இவ்விருது பெயர் பெற்றான் என்றும், அதாவது சங்கீர்ண ஜாதி சங்கீர்ண என்ற தாள வகை முதலாம் மகேந்திரவர்மனால கண்டுபிடிக்கப்பட்டது என்பதால அவர் சங்கீர்ண ஜாதி என்ற ஒரு விருது பெயரை பெற்றிருக்கிறார். ராஜசிம்மன் சூடிய வினாவித்யாதர, ஆதத்யம்புரு, வீணாநாதர முதலிய விருது பெயர்களிலிருந்து அவனுக்கு இசைக்கருவிகளில் இருந்த புலமை விளங்குகின்றது. ராஜசிம்ம மன்னன் வீணையிலும் ஏனைய இசைக்கருவிகளிலும் சிறந்த ஒருவனாக காணப்படுகின்றான். அதனால அவ்விசைக்கருவிகளினுடைய பெயர்களின் மூலம் அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு மக்களுடைய ஆதரவிலும் மன்னர்களுடைய ஆதரவிலும் ஆலயங்களை ஒட்டியும் அரச சபையோடு இணைந்தும் நடனக்கலை வளர்ந்து பல்லவர் காலத்தில் மிக்க உன்னத நிலையில் இருந்தமையை காணக்கூடியதாக உள்ளது. ஆரம்ப காலத்துல சங்ககாலம் பற்றி பார்த்தோம், பிற்பகுதியில சங்கமருவிய காலம் பற்றி பார்த்தோம்.
பின்னர் பல்லவர் காலம் பற்றி பார்த்தோம். இப்பல்லவர் காலத்தினுடைய சமரிய ஒருக்க ஷோர்ட்டா பார்த்துட்டு போகலாம். இந்த பல்லவர் காலம் என்பது வந்து கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தோற்றம் பெற்ற ஒரு காலப்பகுதியாகவும் அதற்கு பின் வளர்ச்சி பெற்ற ஒரு காலப்பகுதியாகவும் காணப்படுது. இந்த பல்லவர் காலத்தை நாங்கள் வந்து பக்தி நெறி காலம் என்று சொல்லி அழைக்கணும். மேலும் இக்காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் வந்து கலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் கலைஞர்களாக வாழ்ந்தவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். மேலும் இக்காலத்தில் எழுந்த திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் வந்து எங்களுக்கு அநேகமான ஆடல் தொடர்பான செய்திகளை வந்து குறிப்பிடுது. அந்த வகையில ஆடலினுடைய அரசனாக இறைவன் போற்றப்படுவதையும் ஆடலும் பாடலும் வந்து இறைவனினுடைய எங்களுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு கலையாகவும் இக்காலத்து இலக்கியங்கள் வந்து பறைசாற்றுவனவாக அமைந்திருக்கின்றன. மேலும் இக்காலத்தில் எழுந்த கோவில்கள் வந்து அதாவது அரசர்களால் எழுப்பப்பட்ட கோவில்கள் வந்து கலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவத்தினை வழங்கி அதனூடாக கலைகளையும் கலைஞர்களையும் வளர்க்கப்பட்ட ஒரு காலமாகவும் பல்லவர் காலம் காணப்பட்டிருக்கின்றது. மேலும் அக்காலத்தில் வாழ்ந்த அரசர்களும் வந்து ஒரு கலைஞர்களாகவும் இருந்ததனால அவர்கள் வந்து கலைகள் மேலும் வளர்வதற்கு வந்து வித்திட்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். இனி சோழர் காலம் பற்றிய தகவல்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.